හිටපු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு சென்றிருந்தார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது நாடு திரும்பியதன் பின்னர் சிறிது சிறிதாக குணமடைந்து வருகின்றார். கடந்த வாரத்தில் ரணில் விக்ரமசிங்க ஏன் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றார் என கேள்வி எழுப்பப்பட்டது. விசேட வைத்திய நிபுணர்களை அவருக்கு சிகிச்சை அளித்தனர். அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 7 விசேட வைத்திய நிபுணர்கள் அவரது உடல்நிலை தொடர்பான சான்றிதழ்களை சமர்ப்பித்திருந்தனர். அதன் பின்னர் என்ன நடந்தது? அந்த விசேட வைத்தியர்கள் அனைவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இவர்களின் செயற்பாடு அநீதியானது என கருதி தனக்கு சிகிச்சை அளித்தவர்களுக்கு அழுத்தம் விடுக்கப்படுவதாக இருந்தால் தொடர்ந்தும் இலங்கையில் சிகிச்சை பெறுவது பொருத்தமானது இல்லை என்ற தீர்மானத்தை எடுத்தார். இவ்வாறான செயற்பாடுகள் அந்த வைத்தியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். எனவே இலங்கையில் வைத்தியர்களிடம் சிகிச்சை பெறுவதை விட வெளிநாடு சென்று சிகிச்சை பெறுவதே சிறந்தது என அவர் தானாகவே முன்வந்து தீர்மானித்துள்ளார். සුදුසුදේ පිටරටකට ගිහිල්ලා වෛද්‍ය ප්‍රතිකාර ලබා ගැනීමයි කියන්නේ. ඒ වෛද්‍යවරුන් කැඳවන්නේ නැත්තේ කලින් අර බන්ධනාගාරගත වී සිටින අවස්ථාවේ ප්‍රතිකාර කිරීම සම්බන්ධවනේ. මොන හේතුවක් නිසාවත් ඇයි වෛද්‍ය இல்லை எவ்வாறான காரணமாக இருந்தாலும் ஏன் வைத்தியர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்க வேண்டும்? குற்றங்களை செய்த அல்லது குற்றங்கள் தொடர்பில் சந்தேகத்துக்குரியவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படுவர். இதில் என்ன தொடர்பு இருக்கின்றது? ගැලපීම මොකක්ද ඒක? இதேவேளை நீதிமன்ற உத்தரவின்றி சந்தேக நபர் ஒருவருக்கு சிகிச்சை அளித்தமை தொடர்பான மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 5 வைத்தியர்களிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. குறித்த வைத்தியர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையை சேர்ந்தவர்கள் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்தது.